மாநில வளர்ச்சிக்காக அரசியல் கட்சிகள் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும். முதல்வர் ரங்கசாமி அழைப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மின்துறை ஊழியர்கள் அறிவிப்பு. 10 ஆண்டுகளில் சுற்றுலா வளர்ச்சி பெற மாஸ்டர் பிளான். அமைச்சர் ராஜவேலு தகவல். பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு. 10ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு பந்த் போராட்டம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் மாநில வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில மாநாடு ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தலைமை ஏற்க மாநாட்டை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அவர் பேசுகையில், உலக அளவில் சமாதானத்திற்காக பெரிய தலைவர்கள் நிறைய முயற்சிகளை எடுத்து வந்துள்ளனர் என்றும், மனிதகுலம் தழைக்க சமாதானம் எப்போதும் எங்கும் தேவை என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் இருந்தாலும் பல ஆபத்தான காலங்களில் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் இருந்து வருகிறோம் என்றும், மாநில வளர்ச்சிக்கும் அரசியல் கட்சிகள் ஒருமையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்தார். புதுச்சேரியில் எப்பொழுதும் ஒற்றுமையோடு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து சமாதானமாக வாழ்ந்து புதுச்சேரிய வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்நிகழ்ச்சியில் சமாதான ஒருமைப்பாட்டு கழக தேசிய பொதுச் செயலாளர் பல்லப் சென் குப்தா, புதுச்சேரி சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், மூத்த வழக்கறிஞர் காந்திராஜ், மூத்த பத்திரிகையாளர் தனிகை தம்பி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் கல்வி, பொது சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும், நச்சுவாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த பொது நீதியை முன்னிறுத்த வேண்டும், நாட்டில் அமைதியும் சமாதானமும் ஏற்பட சமச்சீரான வளர்ச்சியுடன் கூடிய பொருளாதார திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மின்துறையில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் 2500 தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற புதுவை அரசு முடிவு செய்துள்ளது. இந்த அரசின் முடிவுக்கு ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற அரசு தீவிர முயற்சி செய்து வரும் வேளையில் இதனை கண்டித்து ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் கூட்டமைப்பினர் வருகிற 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் நடைபெறும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் 2500 பேர் ஈடுபடுகின்றனர். இதன் விளைவாக மின் கட்டணம் வசூல் செய்யும் பணி, மின் பராமரிப்பு பணிகள் ஆகியவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராமசாமி, புதுவை அரசு மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் முடிவை உடனே கைவிட வேண்டும் என வலியுறுத்தி காரைக்காலிலும் மின்துறை ஊழியர்கள் 10ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். 4 பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய மின்சார ஊழியர்களும் பொறியாளர்களும் வருகின்ற 10ஆம் தேதியிலிருந்து ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதென்று முடிவு செய்திருக்கிறோம். புதுச்சேரியில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான சுற்றுலா வளர்ச்சிக்கு மாஸ்டர் பிளான் தயாராகி வருவதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க கூட்டம் சின்ன வீராம்பட்டினம் வின்ஃப்ளவர் ரிசார்ட்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்க தலைவர் ஷியாமா ராஜு, செயலாளர் நடராஜன், சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவகுமார், புதுச்சேரி ஹோட்டல்கள் சங்க தலைவர் பிரபாகர் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்து பேசுகையில், புதுச்சேரிக்கு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இந்த எண்ணிக்கை உயர்ந்த வண்ணம் இருப்பதால் புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்கவும் உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். முதல்வரின் அறிவுரைப்படி புதுச்சேரியில் அடுத்த 10 ஆண்டுகளில் சுற்றுலா அபிவிருத்திக்காக நிறைவேற்ற வேண்டிய திட்டப்பணிகள் குறித்து
மாஸ்டர் பிளான் தயாராகி வருகிறது. இத்திட்டம் நிறைவு பெற்றால் நாட்டிலேயே சுற்றுலாவின் முதன்மை மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்றும் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வதற்கு எனக்கு தூண்டுகோலாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் எப்போதும் உள்ளனர். அவரது ஆணைப்படி பொறுப்பு வகிக்கும் சுற்றுலாத்துறை மூலம் அடுத்த 10 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கான மூல வரைவு திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிப்பதற்கு ஒரு முகமாக நியமிக்கப்பட்டுள்ளது. இப்பணி இன்னும் 90 நாட்களில் நிறைவேற்ற உள்ளது. உங்கள் ஆசைப்படி புதுச்சேரி நாட்டிலேயே முதன்மையான சுற்றுலா தலமாக மேம்பாடு அடைய வேண்டும் என்பது என்னுடைய கனவாகும். இதனிடையே தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு அதன் தலைவர் ஷியாமராஜு கூறினார். 60 ஆண்டுகள் பழமைமிக்க இச்சங்கத்தில் 1100 ஹோட்டல்கள் உறுப்பினர்களாக உள்ளன என்றும், புதுச்சேரியில் சாலைகளை அரசு மேம்படுத்த வேண்டும், ஹோட்டல்களுக்குரிய சலுகைகளை விட வசதிகளை மேம்படுத்த புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிராந்திய இடஒதுக்கீட்டை எதிர்த்து புதுச்சேரியில் 3 நாட்கள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், ராஷ்டிரிய ஜனதா தளம், மீனவ விடுதலை வேங்கை, திராவிடர் கழகம், மக்கள் உரிமை கூட்டமைப்பு உள்ளிட்ட 23க்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி பிளிஸ்இன் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரும் பாமகவின் மாநில செயலாளருமான அனந்தராமன், புதுச்சேரியில் பின்பற்றி வரும் பிராந்திய இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும், இந்த போராட்டத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சென்டாக் கலந்தாய்வை நடக்கவிடாமல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அனந்தராமன் கூறினார். பிராந்திய இடஒதுக்கீடாக தற்போது காரைக்காலுக்கு 18%, மாஹே 4, ஏனாம் பகுதிக்கு 3% அளிக்கப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய வேண்டும் என்பதே போராட்டக் குழுவினரின் கோரிக்கையாகும். இதனிடையே மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வருகிற 9ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவ மாணவிகளுக்கு இலவச கணினி பயிற்சி அளிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கான சான்று சரிபார்ப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் இனத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் அரசு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெறும் பொருட்டு இலவச கணினி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அதற்காக விண்ணப்பித்த மாணவ மாணவிகளின் சான்றுகள் சரிபார்ப்பு நிகழ்ச்சி சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தில் நடைபெற்றது. கழக தலைவர் பாலமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சான்று சரிபார்ப்பு நிகழ்ச்சியில் தேர்வு பெறுபவர்களுக்கு பயிற்சி முடித்தவுடன் அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி அடைபவர்களுக்கு அந்நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சான்று. புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை கழகத்தின் சார்பாக படித்த இளைஞர்களுக்கு இலவச கணினி பயிற்சி மையம் மூலமாக இலவச கணினி பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் சேர்பவர்களுக்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை கொண்டு இந்த பயிற்சிக்கு பங்கு பெறுவதற்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. கசாபிளாங்கா சார்பில் நடைபெறும் பாட்டு போட்டியில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மிஷன் வீதியில் உள்ள கசாபிளாங்கா நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் பாட்டு போட்டி நடத்தப்படுகிறது. 4வது ஆண்டாக நடைபெறும் இப்போட்டியின் முதல் போட்டி கசாபிளாங்காவில் நடைபெற்றது. இதில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இளைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினார்கள்.
அடுத்த கட்ட போட்டி வரும் 13ஆம் தேதியும் இறுதிப் போட்டி ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரத்திலும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க விரும்புவோருக்கு இலவச நுழைவு விண்ணப்பம் மிஷன் வீதி கசப்லாங்காவில் கிடைக்கும் என மேலாளர் விஜய் தெரிவித்துள்ளார்.